பார்க்கணும். 4x வந்து சமன்மாரி நான் சொன்னேன், சமன்நிலையை வந்து சமன்மாரி கருதி நாங்கள் சமன்பாடு செய்வோம். ஒரே ஒரு இடத்துல மட்டும் சமன்மாரி வராது. எந்த இடத்துல சமநிலைக்கு ரெண்டு பக்கம் வந்து ஏதாச்சும் ஒரு பக்கத்துல நாங்கள் ரெண்டு பக்கம் மைனஸால பெருக்கேக்கல வந்து அல்லது மைனஸால பிரிக்கேக்கல, அதாவது மறை பெருமானத்தால பெருக்கேக்கலையோ பிரிக்கேக்கலையோ சமநிலை வந்து மாறும் சொன்னாங்க. மற்றும்படி மிச்சம் ஒன்றுமே சமநிலை வந்து நாங்கள் சமன்பாட்டுல இப்ப செய்யற மாதிரி தான் செய்து கொள்வோம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா சமநிலையில வந்து இப்ப சய இண்டெக்ஸ் இப்படி இருக்குண்டா எக்ஸ் வந்து இந்த பக்கம் வந்தா எக்ஸ் வந்து இப்படிதான் வருது. சரியா? இந்த சய ஐந்து இருக்கு. சரியா? எக்ஸோட பெருக்கிட்டு இருக்கிறது சய ஐந்து. அது இந்த வரைக்குல வந்து பிரிப்படும். அப்ப 5 கீழ் சய 5. ஆனா இங்க சய இருக்கிறதால நாங்க சயவால நாங்க இது பண்றோம்ன்றதால இங்க இருக்கிற சமநிலை வந்து இப்படி இருக்கிறது வந்து மற்ற பக்கம் மாறும். அப்படி இல்லாட்டி நீங்க சயவால பெருக்கிறது எப்படி பார்த்து கொள்ளணும்டா சய ஐந்து இப்படி 5 இருக்குண்டா ரெண்டு பக்கமும் சயவால பெருக்கிறோம் நாங்க யோசிப்போம். ரெண்டு பக்கமும் சயவால பெருக்கினா 5x சயவால பெருக்கிற சமநிலை மாறும். ஆகவே சய 5 வருது. இப்ப எக்ஸ் ரெண்டு முறை விடாதான் வரப்போகுது. எக்ஸ் வந்து நல்லா இருக்கு சய ஒன்று. எக்ஸ் வந்து சய ஒன்றை விட சின்னதான் இருக்கு. சரியா? அப்ப அது மாதிரி தான். அப்ப சயவால பெருக்கி பிரிக்கைகளை மட்டும்தான் அல்லது அந்த சய பெருமானத்தோட எக்ஸ் இருக்குன்னா அதை பிரிக்கி பிரிச்சு பிளஸ் ஆகியங்கள் மட்டும்தான் சமநிலை வந்து மாறும். மற்றும்படி வந்து நாங்க அப்படியே சமநிலையை போட்டு சமன் செய்யற மாதிரி செய்வோம். அப்ப மிஞ்சி வந்து பாத்தீங்கன்னா 4x8 4 வந்து எக்ஸ் வந்து என்ன செஞ்சிட்டு இருக்கு பெருக்கிட்டு இருக்கு. அப்ப இங்க வந்துச்சுன்னா என்ன செய்யும்? 8 4 வகுத்தா 2. சரியா? 7x சிறிது அல்லது சமன் 21. அப்படி வாசிக்கிறதுன்னு சொன்னா எக்ஸ் இருக்கிற பக்கத்தை நாங்க முதல்ல ஸ்டார்ட் பண்ணணும். எக்ஸ் வந்து என்ன எங்க இருக்கு? இந்த பக்கம் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் எக்ஸ்ன்றது ஸ்டார்ட் பண்ணணும். அப்ப 7x அதுக்கப்புறம் வந்து சமநிலையின் எக்ஸ் பக்கம் என்ன பாக்குதுன்னு பார்க்கணும். இப்படி இந்த குறியில வந்து இந்த பக்கம் வந்து பெரியது, இந்த பக்கம் வந்து சிறிது. கூரா இருக்கிறது சின்னது, ஆரம்பத்துல இருந்து பார்க்கறது வந்து பெரியது. அவை வந்து கூரா இருக்கிறது வந்து சின்னதுண்டா அப்ப நாங்க அந்த பக்கத்தை தான் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். 7x சிறிது அல்லது சமன் கீழே ஒரு கோடு இருக்கு. அப்ப சமன் சிறிது அல்லது சமன் 21 ரெண்டு போடும் வாசிப்போம். சரியா? அப்ப 7x 21 இந்த பெருக்கிறவர்கள் அங்க போய் என்ன செய்யும்? பிரிக்கும். ஆகவே எக்ஸ் 21 ஆகவே என்ன? எக்ஸ் வந்து 3. இங்க பாருங்க, இதை சொல்லுங்க மகாராஜ் என்ன மாதிரி என்று. இது என்ன மாதிரி வருமானு சொல்லுங்க பாப்போம். சத்தம் போடாம இருக்க வேணாம். கிளாஸ் இது என்னது கதைச்சு பேசி கிளாஸ் இது படிச்சாதான் மண்டேல சும்மா வாய் பார்த்த மாதிரி பிராக்கு பார்த்துட்டு இது பண்ணினீங்கன்னா சும்மா வந்து படம் பார்த்துட்டு போன மாதிரி தான் இருக்கும். சரியா? சொல்லுங்க. ரவீனா சொல்லு. ரவீனா நிஷித் நிஷிதா ரவீனா நிஷிதா சொல்லுங்க. எக்ஸ் பெரிது அல்லது சிறிது ஒன்று. எக்ஸ் பெரிது அல்லது சிறிது ஒன்று. பெரிது அல்லது சிறிதா? இங்க பாருங்க, நான் என்ன சொன்னேன்? இப்ப அன்வைட் பண்ணுங்க, நான் கேட்கறது சொல்லுங்க. சய 3 எக்ஸ் சய 3 எக்ஸ் வந்து பெரிது அல்லது சமன். பெரிது அல்லது சிறிதுண்டா இது பெரிது அல்லது சிறிது இப்படி வருமா? ரெண்டு பக்கம் 5 பெரிது அல்லது சிறிது 3 வருமா? ஏதாவது ஒன்றுதான் வரப்போகுது. அப்ப பெரிது அல்லது சமன் என்றுதான் வரும், அல்லது பெரிது சிறிது அல்லது சமன் அல்லது சிறிது அல்லது பெரிது இப்படி வரப்போகுது. அப்ப இப்ப பாருங்க, சய 3 எக்ஸ் பெரிது அல்லது சமன் 3. சரியா? இதை நாங்க வகுக்கைகள் எப்படி என்ன செய்வோம்? எக்ஸ் 3 அளவுத்தா 3 சய 3 அளவு இங்க பெருக்கிறது வந்து இங்க வந்து பிரிக்கும். பெருக்கிறது இங்க பிரிச்சுதுன்னா இப்படி வரும். அப்ப என்ன வரப்போகுது? எக்ஸ் சய 1 வரும். இப்ப சமநிலையில குறி எந்த பக்கம் பெருமான்னு சொல்லுங்க. ரவீனா சொல்லுங்க. சமநிலையில குறி எந்த பக்கம் வரும்?
என்ன சொன்னா சய மூன்று இருக்கு. அப்ப இந்த சய மூன்றால சயவால பெருக்கீங்களா என்ன செய்யும்? இந்த சமநிலை இப்படி இருக்கக்கூடிய என்ன செய்யும்? மற்ற பக்கம் மாறுபடும். மற்ற பக்கம் மாறுபடும். அப்ப மற்ற பக்கம் வரும். சரியா? விலங்காட்டி கேளுங்க. நீங்க சைலண்டா இருக்கும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா நீங்க விலங்கு இல்லைன்னு தோணுது. அது கேள்வி பதில் சொல்றீங்க. சரியா, எழுதி கொள்ளுங்க. எழுதினா அடுத்த கேள்வியே முடியவே எழுதுங்க. எழுதியா அழிக்கிறேன். இப்ப நாலாவது கேள்வியை பாருங்க. நாலாவது கேள்வியில சைரண்ட் எக்ஸ் சிறிது அல்லது சமன் வடிவா பாருங்க. சைரண்ட் எக்ஸ் சிறிது அல்லது சமன் சய ஆறிலும். சைரண்ட் எக்ஸ் சிறிது அல்லது சமன் சய ஆறிலும். ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க என்ன செய்வோம்? அடுத்து இங்க சைரண்ட் எக்ஸ் என்ன செஞ்சிட்டு இருக்கு? பெருக்கிட்டு இருக்கு. சமனுக்கு அங்கல போனா என்ன செய்யும்? சமன்லிக்கு அங்கல போனா என்ன செய்யும்? பெருக்கிறது பிரிப்படும். பிரிபடும். அப்ப எக்ஸ் சயாரின் கீழ் சய2 வருது. இங்க பாருங்க, எக்ஸுக்கு முன்னுக்கு என்ன இருக்கு? சய2 இருக்கு. சய2ஆல பிரிக்கிறோம். சும்மா 2ஆல பிரிக்க இல்ல. சய2ஆல பிரிக்கல என்ன செய்யணும்னு சொன்னா, சயவால பெருக்கலையோ சயவால பிரிக்கலையோ சமநிலை என்ன செய்யணும்னு சொன்னா மாறும். அப்ப இப்படி இருக்கிற சமநிலை இந்த பக்கம் மாறும். சரியா? இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கிறது இப்ப இந்த பக்கம் மாறும். அப்ப இந்த பக்கம் மாறும். சரி, அது இந்த பக்கம் என்ன சய இருக்கோ சமயம் இருக்கோ அதை பற்றி எங்களுக்கு தேவையில்லை. ஆனா சமநிலைக்கு இங்கால இருந்து ஒரு சயவால நாம இதை பிரிச்சமோ பெருக்கிறோமோ சமநிலை வந்து மாறும், இல்லாட்டி மாறாது. சரியா? சயவால பிரிச்சமோ பெருக்கிறோமோ சமநிலை மாறும். அப்ப இப்ப பாருங்க, எக்ஸ் சயவால பிரிச்சா என்ன? சயவால பிரிச்சா என்ன? நேர்பெருமானம். அப்ப நேர் 3. சரியா? நான் ரவிநாட்டை மட்டும் கேட்கல, மிச்சாக்கள்டையும் தான் சேர்த்து கேட்கிறேன் கேள்வி. இங்க பாருங்க, அடுத்தது சய எக்ஸிங்கிள் 3 சய 1 பெரிது அல்லது சமன். பெரிது இங்க பாக்குது, எக்ஸ் பக்கம் பாக்குது. அப்ப பெரிது அல்லது சமன் 5லும். ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்? இது வந்து ஜோடியா இருக்கு. அப்ப இவரை நாம இப்ப பிரிக்க மாட்டோம். தனியா இருக்கிறதாரு இந்த சய 1. ஆனா எக்ஸ் தானே நாங்க ஒரு பக்கம் வச்சிருக்கணும், மிச்சம் எல்லாத்தையும் இந்த பக்கம் தானே கொண்டு வரணும். அப்ப நாங்க என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த தனியா இருக்கிற சய 1 சமனுக்கு இங்கால கொண்டு வருவோம். சயவை பெருக்கினா பிரிச்சாதான் சமநிலை மாறும். சய 1 இங்கால வந்துச்சுன்னா சக 1 மாறும், அவ்வளவுதான். அப்ப சமநிலை மாறாது. அந்த சயவால பெருக்கிறோமோ அல்லது பிரிக்கிறோமோ அப்பதான் வந்து என்ன செய்யும்? சமநிலை மாறும். அப்ப இங்க பாருங்க, சய 1 சமனுக்கு இங்க வந்தா சமநிலைக்கு இங்க வந்தா சக 1. ஆகவே சய எக்ஸின்கள் 3 6. சரியா? இந்த 5 இந்த 1 இங்க வந்து கூட்டிச்சேண்டா எத்தனை? 6. அப்ப இப்ப பாருங்க, இந்த சய வந்து என்னதுக்கு நாங்க இப்படி போடலாம் தானே? சய 1 தர எக்ஸ் போடலாம் தானே? அதானே இது. அப்படி இல்லாட்டி நான் அடுத்த 2 ஸ்டெப்போடு செய்யறேன். ஒரு ஸ்டெப்லயும் செய்யலாம், இல்லாட்டி 2 ஸ்டெப்போடு செய்யறேன். இப்ப பாருங்க, சய எக்ஸ்
இங்க பிரிக்கிற மூணு அங்க போய் என்ன செய்யும் பெருக்கும். ஆகவே 6 3 18. இப்ப சய இருக்கு. அப்ப நான் என்ன சொல்லணும், இந்த சயவை இல்லாம பண்ணணும். எக்ஸ் தானே நாங்க பார்க்கணும். அப்ப எக்ஸுக்கு இது இருக்கபடியே சயவை இல்லாம பண்ணணும். அப்ப சயவை இல்லாம பண்ணணும் என்ன செய்யணும், ரெண்டு பக்கமும் சயவால பெருக்கணும். ரெண்டு பக்கம் சயவால பெருக்கினா இங்க எக்ஸ், இங்க சயவால பெருக்கிற சமநிலை என்ன செய்யும் மாறும். அப்ப இந்த பக்கம் வரும். அப்ப 18 சய 18. சரியா? அதே மாதிரி அடுத்தது பாருங்க, சய 3 எக்ஸின் கீழ் 5 பெரிது அல்லது சமன் 6 5 மேல் 3. அப்ப நாங்க என்ன செய்வோம், ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன சொல்லணும், கலப்பு பின்னத்தை முறைமையில்லா பின்னமா மாத்தணும். அப்ப முறைமையில்லா பின்னமா மாத்தினோம்னா சய 3 எக்ஸின் கீழ் 5 பெரிது அல்லது சமன் 6 33 33 கீழ் 5. முறைமையில்லா பின்னமா மாத்த தெரியும் தானே. கலப்பு பின்னத்தை 6 30 33 33 கீழ் 5. அப்ப இங்கே 5 இங்கேயும் 5 இருக்கு. இதனை சக 5 என்று எடுத்துக்கொள்றோம் இப்போதைக்கு. அப்ப இந்த 5 இந்த 5 வெட்டுப்பட்டுரும். சரியா? இப்ப எக்ஸ் பெரிது அல்லது சமன் பெறுமா? இல்ல. இங்க சயமௌண்ட் இருக்கு. இந்த சயமௌண்ட் இங்கால போய் சகமௌண்ட் ஆக போகுது. அப்ப சயமௌண்ட் இங்கால இருந்து இங்கால போய் சகமௌண்ட் சாரி சயமௌண்ட் சாரி இந்த சயமௌண்ட் எக்ஸ் பெருக்கிட்டு இருக்கு. சயமௌண்ட் எக்ஸ் பெருக்கிட்டு இருக்கு. அப்ப இங்கால வந்து என்ன செய்யும், பிரிக்கும். அப்ப சயமௌண்ட் எக்ஸ் பெருக்கிட்டு இருக்கிறது இங்க வந்து பிரிக்கிற சமநிலைக்கு இங்கால நான் சயவாடு பெருக்குறேன் அல்லது சயவாடு பிரிக்க என்ன நடக்கும், சமநிலை மாறும். அப்ப சமநிலை எப்படி வரும், இந்த பக்கம் மாறும். அப்ப மாறிச்சா 33க்கு சய 3 பிரிச்சோம்னா எக்ஸ் சய 11 எழுதி கொடுங்க. எழுதினா கேள்வி எழுதுங்க. குறித்த ஒரு மின்னுயர்த்தியில் குறித்த ஒரு மின்னுயர்த்தியில் குறித்த ஒரு மின்னுயர்த்தியில் குறித்த ஒரு மின்னுயர்த்தியில் கொண்டு செல்லக்கூடிய அதிகபட்ச திணிவு 520 கிலோகிராம் ஆகும். கொண்டு செல்லக்கூடிய அதிகபட்ச திணிவு 520 கிலோகிராம் ஆகும். கொண்டு செல்லக்கூடிய அதிகபட்ச திணிவு 520 கிலோகிராம் ஆகும். கொண்டு செல்லக்கூடிய அதிகூடிய திணிவு அதிகபட்ச திணிவு 520 கிலோகிராம் ஆகும். 520 கிலோகிராம் ஆகும். ஒவ்வொருவரும் எக்ஸ் கிலோகிராம் வீதம் ஒவ்வொருவரும் எக்ஸ் கிலோகிராம் வீதம் ஒவ்வொருவரும் எக்ஸ் கிலோகிராம் வீதம் 8 மனிதர்கள் ஒவ்வொருவரும் எக்ஸ் கிலோகிராம் வீதம் ஒவ்வொருவரும் எக்ஸ் கிலோகிராம் வீதம் ஒவ்வொருவரும் எக்ஸ் கிலோகிராம் வீதம் 8 மனிதர்கள் இந்த மின்னுயர்த்தியின் மூலம் மேலே கொண்டு செல்லலாம். 8 மனிதர்களை 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 இந்த மின்னுயர்த்தியின் மூலம் மேலே கொண்டு செல்லலாம். இதனை சமநிலை மூலம் குறித்து காட்டி 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 அதை தீர்த்து அதை தீர்த்து அதை தீர்த்து அதை தீர்த்து மின்னுயர்த்தியில் செல்லக்கூடிய ஒரு மனிதனின் அதிகூடிய திணிவை காண்க. மின்னுயர்த்தியில் செல்லக்கூடிய ஒரு மனிதனின் அதிகூடிய திணிவை காண்க.
மின்னுயர்த்தியில் செல்லக்கூடிய ஒரு மனிதனின் அதிகூடிய துணிவை காண்க. ரெண்டு நிமிஷம் டைம் தானே செய்யுங்க பாப்போம். இங்க பாருங்க, ஒரு மின்னுயர்த்தியில வந்து 520 கிலோகிராம் தான் ஏத்தலாம். அதாவது லிப்ட்ல வந்து 520 கிலோகிராம் தான் ஏத்தலாம். அப்ப அவன் சொல்றான் 8 மனிதர் வந்து அதுல ஏத்தலாம். அப்ப லிப்ட்ல வந்து 520 தான் மேக்சிமம் துணி. சரியா? அப்ப 520ன்றது என்னவா இருக்கணும்? மேக்சிமமா பெருசு. 520 தான் எனக்கு பெருசு. இப்ப அதை விட சின்னதா தான் இருக்கணும். இல்ல 520 விட கூடக்கூடாது. 520 விட கூடக்கூடாது. 520 இருக்கலாம், அல்லது 520 விட சின்னதா இருக்கும். 520 விட கூடக்கூடாது. லிப்டின் அதாவது அதிகூடிய, அதாவது லிப்ட் 520 கிலோகிராம் தாண்டிச்சுன்னா உடைஞ்சிடும். சரியா? அந்த கேபிள் எல்லாம் அறுந்து விழுந்துடும். சரியா? அப்ப 520 கிலோகிராம் தான் மேக்சிமம் துணி. அப்ப 520 கிலோகிராமுக்கு சமனா இருக்கலாம், அல்லது அதை விட சின்னதா தான் இருக்கணும். என்னது ஆட்கள் ஏறுற எத்தனை பேர், 10 பேர் இருந்தாலும் சரி, 15 பேர் இருந்தாலும் சரி, ஏறுற துணி மொத்தம் வந்து 520 விட சின்னதா இருக்கணும், அல்லது சமனா இருக்கணும். அப்ப சமன்ல என்ன மாதிரி வரப்போகுது? இந்த பக்கமா தான் வரப்போகுது. அதாவது 520 விட சின்னதா இருக்கணும். அப்ப 520 தான் பெருசா இருக்கு. வடிவா பாருங்க, 520 தான் மேக்சிமம். அதாவது ஒரு லிப்ட்ல 520 தான் கொள்ளும். 520 விட சின்னதா தான் இருக்கணும். என்னது அந்த ஆக்கள் துணி, அல்லது சமனா இருக்கலாம். அதை விட கூடிச்சா என்ன செய்யும்? லிப்ட் உடைஞ்சிடும். அப்ப 520 சின்ன இருக்கணும். எத்தனை மனிதர் போலாம்னு சொன்ன? 8 மனிதர். அப்போ ஒரு மனிதர் எக்ஸ்ண்டா 8 மனிதர் வந்து என்ன வரும்? 8x வரும். இதுல வந்து எக்ஸ் ஒன்று தலையில தானே. அப்ப நாங்க வந்து மனிதனை எக்ஸ் என கொள்க. ஒரு ஒரு மனிதனை சரியா, ஒரு மனிதனை எக்ஸ் என கொள்க. ஒரு ஆள் எக்ஸ், ஒரு மனிதன் திணிவு, சாரி, ஒரு மனிதன் திணிவு, ஒரு மனிதன் திணிவை வந்து எக்ஸ் என கொள்க. அதாவது ஒரு மனிதனின் திணிவு எக்ஸ் என கொள்க. அவன் தான் எழுதானே எக்ஸ், நாங்களான கணக்குல நாங்களா போடுறோம். அப்ப எக்ஸ் என கொள்க. அப்ப 8 மனிதன் திணிவு 8x. அப்ப 8 பேர் தான் இதுக்குள்ள இருக்க போயிருக்கு. ஆனா 8 பேர் வந்து எவ்வளவு இருக்கணும்? 8 பேர் திணிவு மொத்தமா கூட்டைக்குள்ள வந்து 520 விட குறைவா இருக்கணும். அதாவது ஒரு ஆளுடைய திணிவு தான் தான் 8 பேர் இருக்க போயணும்ன்றதா இதுல சொல்லி. அப்ப இப்ப இதுல மனித ஒரு ஆளுடைய திணிவு காரணம் என்ன செய்யணும்? இங்க பெருக்கிற டிஞ்சு வந்து என்ன செய்யும்? பிரிக்கும். அப்ப எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல், அது சிறிது அல்லது சமன் 520க்கு 8 பிரிச்ச மண்டாயத்துல என்ன? 48. 48 அங்கால 4 மிச்சம் 5. அப்ப ஒரு மனித துணிவு வந்து 65 கிலோகிராம் விட சின்னதா இருக்கலாம், அல்லது சமனா இருக்கலாம். அப்ப ஒரு மனிதர் ஆகக்கூடிய, ஒரு மனிதர் அந்த லிப்டுக்கு போகக்கூடிய மனிதர் நிறைய எவ்வளவு? எக்ஸ் மேக்ஸ், எக்ஸ் மேக்சிமம், அல்லது எக்ஸ் அதிகம், அது வந்து எவ்வளவா இருக்கும்? 65 கிலோகிராமா இருக்கும். எழுதி கொடுங்க. இன்னைக்கு தொடர் ஸ்டார்ட் பண்ணலாம் தான் வந்தேன் நான். ஆனா அதுக்கிடையில என்ன சொல்றது, டைம் கொஞ்சம் குறைஞ்சு போச்சு. அப்ப நாங்க ஒரே இன்னொரு கிளாஸ்ல ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு சமையலையே பார்த்துட்டு போவோம் சொல்லு.
பின்வருவனவற்றை தீர்த்து சமநிலையில் அஹ், பின்வருவனவற்றை தீர்த்து என்போடு குறித்து காட்டுது. பின்வருவனவற்றை தீர்த்து அது எழுதினா இது என்போடு குறித்து காட்டுறாங்க. பின்வருவனவற்றை தீர்த்து என்போடு குறித்து காட்டுறாங்க. சரி பாப்போம். முதலாவது கேள்வி என்ன மாதிரி? நான் இப்ப இந்த 5 கேள்வி எழுதுறேன். நீங்க முதலாவது கேள்வி ட்ரை பண்ணிருக்கோம். முதலாவது கேள்வி என்ன மாதிரி சொல்லுங்க. நீங்க எல்லாம் சைலண்டா இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. நான் எந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போறேன்னா பார்த்துட்டு போகவே இல்லை. ஆனா
இங்க கதைக்கோணும். சரியா? இதுல வந்து பாருங்க, முதலாவது கேள்வி வந்து சயமூன்று சகவேளை சிறிது சய பதினெழிலும். அப்ப அது நான் அடுத்த ஸ்டெப் எழுதினேன்டா. முதலாவது ஸ்டெப் அடுத்த ஸ்டெப் எழுதினேன்டா பேர போகுது. வேலைக்கு அப்படியே இந்த பக்கம் இருக்கும். சயமூண்டு இங்க இருக்கிற சயமூண்டு, இங்க இருக்கிற சயமூண்டு என்ன செய்யும்? சமணக்கங்களை பற்றினா சகமூண்டாகும். சகமூண்டாகும். அப்ப இப்படி வர போகுது. சய 17 சக 3. ஆகவே எப்படி வரும்? 7x சிறிது சய 14. 7 வந்து சக 7 தான். 7 பெருக்கிட்டு இருக்கு. இங்களை வந்து என்ன செய்யும்? பிரிக்கும். ஆகவே எக்ஸ் சய 2. இப்ப இங்க இருந்து சமநிலையில புரிய மாத்தி விடுறேன். இங்க சய இருக்கு. சமநிலையை தாண்டி நாம உள்ள சயவாலையோ சாவாலையோ சயவால சமநிலையை தாண்டி பெருக்கிக்கல தான் வரும். இதுக்குள்ளேயே ஏதாவது செஞ்சு போட்டு நீங்க இது பண்ணிடலாம். அதாவது இந்த பக்கம் சயவால பிரிக்கிறீங்களா வரும், இல்லாட்டி இங்க இருக்கிற சயவால இங்க கொண்டு வரீங்களா பிரிக்கிறீங்களா இல்ல பிரிக்கிறீங்களா, அப்ப மாறும். சரியா? இல்லாட்டி மாறாது. அடுத்தது பாருங்க, சய 3x சக 5 சய 7லும். சய 3x சக 5 பெரிது அல்லது சமன் சய 7லும். அப்ப இங்க கூட்டுறோம். இங்க முதல்ல எக்ஸோட இருக்கிறத தவிர்த்து தனியே ஒட்டே அந்த எண் மீது இருக்கிறத வெளியில கொண்டு போகும். அப்ப இங்க கூட்டுறது இங்க வந்துச்சுன்னா கழிக்கும். ஆகவே சய 3x பெரிது அல்லது சமன் சய 7 சய 5. ஆகவே சய 3x பெரிது அல்லது சமன் சய 12. ஆகவே எக்ஸ் சய 12 சய 3. இங்க பெரிது அல்லது சமன். ஆனா இந்த சய 3ஆல தான் நாங்க சமன் கங்களோட பிரிக்க போறோம். ஆகவே என்ன செய்யும்? சமன்லி இந்த பக்கம் மாறுச்சுன்னா எக்ஸ் சிறிது அல்லது சமன் 4லும். சைவ சைவால பிரிச்சா சக, சைவ சைவால பிரிச்சா சக. ஆகவே சக 4லும். சரியா? அடுத்ததை பார்ப்போம். மூன்றாவது சய 7x by 2 சிறிது அல்லது சமன் 10 அரை. அப்ப இங்க பாருங்க, இங்க வந்து என்ன பின்னத்துல இருக்கு? கலப்பு பின்னத்துல இருக்கு. இது நம்ம முறைமை இலக்கணம் மாத்திரம் தான் பிரிச்சு கொள்ளலாம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? சய 7x இன் கீழ் 2 சிறிது அல்லது சமன் 2 2 தர 10 20 ஒன்று 20. ஆகவே இந்த ரெண்டையும் பற்றினா உங்களுக்கு வரப்போது சைவ எக்ஸ் சிறிது அல்லது சமன் 21. ஆகவே எக்ஸ் பெரிது அல்லது சமன் சய 3லும் ரெண்டு பேருமே. சைவ எக்ஸ் சைவ எக்ஸ் கொஞ்சம் பிரிக்க போறோம். கொஞ்சம் பெருக்குது சைவ எக்ஸ் கொஞ்சம் பிரிக்க போறோம், வகுக்க போறோம். அப்ப 21 சைவால பிரிச்சா சய 7ஆல பிரிச்சா 3. ஆகவே சய 3 சமநிலை சைவால பிரிக்கிறதால சமநிலை வந்து மற்ற பக்கமா மாறும். சரியா? எழுதி கொள்ளுங்க. எழுதுனீங்கன்னா அழைச்சு போட்டு மற்ற ரெண்டையும் தெரியும்.
சார். நோட். எழுதியாச்சு. அடுத்தது நாலாவது கேள்வி. சய 4x சக 1 7 சக 2. இங்க பாருங்க ரெண்டு பக்கமும் எக்ஸ் இருக்கு. சரியா, ரெண்டு பக்கமும் எக்ஸ் இருக்கு. அப்ப நான் முதல்ல ஒரு பக்கம் கொண்டு போவோம் எக்ஸ். இஞ்சால இருக்கிற சக 2x இஞ்சால போச்சுன்னா சய 2x. ஆகவே சய 4x சய 2x. இங்கால இருக்க ஒன்று இங்கால வந்துச்சுன்னா சய 1 7 சய 1. இப்ப இது வரைக்கும் சமநிலையில இது வந்து மாறாது. ஏன்? நாங்க கூட்டல் கழித்தெல்லாம் செஞ்சிருக்கோம். அங்க பெருக்கல் பிரித்தல் செய்யல. பெருக்கல் பிரித்தல் மைனஸோட அங்கே இருந்து இங்க வந்தாலும் இங்கே நாங்க போனால்தான் சமநிலை மாறும். கூட்டல் கழித்தல் செய்யல வந்து சமநிலையில எந்த மாற்றமும் நடக்காது. அப்புறம் பாத்தீங்கன்னா சய 4x சய 2x சயம் சயம் சயவை போட்டு கூட்டுவோம். சய 6x 6. இப்ப பாருங்க சய 6x சய 6 நாங்க இங்க கொண்டு வந்து செய்வோம், பிரிப்போம். அப்ப சயவால பிரிக்கிறோம். ஆக என்ன செய்யும்? எக்ஸ் சய 1 சய 6 சய 6 பிரிச்சா சய 1. இன்னொன்னு பெண்கோட்லயும் குறித்து காட்டுறேன்னு சொல்லலாம். இப்ப இதுல வந்து பெண்கோடு வந்து எக்ஸ் சய 1 விட சின்ன. அப்ப சய 1 பூஜ்ஜியம் 1 இருந்தா 2 4 சய 1 விட சின்ன. இதுல வட்டம் போடுவோம். வட்டத்தை நிலட்டுவோமா நிலட்ட மாட்டோமா? வட்டம் நிலட்டுவோமா நிலட்ட மாட்டோமா? வட்டம் வந்து நிலட்ட மாட்டோமே. இதுல வந்து சமன் வந்தா தான் இந்த வட்டம் வந்து நிலட்டுவோம். அதையும் எடுக்குதல் இதுல வந்து எடுக்க இல்ல. ஆகவே வட்டத்தை வந்து நிலட்ட மாட்டோம். சய 1 விட எக்ஸ் வந்து என்ன செய்யுது? எக்ஸ் பக்கம் பாருங்க கூர் சின்ன. சய 1 விட சின்ன. சய 2 சய 3 சய 4 இந்த பக்கம். சரியா, இதுக்கு வந்து அதுக்கு நீங்க யோசிச்சுட்டு வாங்க. அடுத்து நான் எல்லாத்துக்கும் நான் சொல்லிட்டு அடுத்த கிளாஸ்ல நீங்க தான் யோசிச்சு சொல்லுவாங்க. சரியா, அடுத்ததை பார்ப்போம். 5ஆவதுக்கு நான் கேள்வி விடுறேன். நீங்க முதல் 3க்கு நீங்க கேள்விக்கு வரணும்னா நீங்க எனக்கு போட்டோ எடுத்து எனக்கு பார்த்து சொல்லுங்க. 5 இவ்வளத்தையும் பெருக்குது. அப்ப இங்க அது வந்து என்ன செய்யும்? பிரிக்கும். ஆகவே எக்ஸ் சய 5 கீழ் 3 சய 3. சரியா, இங்க 3 இப்ப பிரிக்குது. இங்க வந்து என்ன பெருக்கும். ஆகவே எக்ஸ் சய 5 பெரிது அல்லது சமன் நடுவர போகுது பெருக்கிட்டா சய 9. இப்ப பாத்தீங்கன்னா எக்ஸ் பெரிது அல்லது சமன் சய 9. இது சகாய்ந்து ஆகும். சய 9 சகாய்ந்து. ஆகவே எக்ஸ் பெரிது அல்லது சமன் சய 4. ஆகவே இது வந்து எப்படி வரப்போகுது? சய 4 சய 3 சய 2 சய 1 0. இந்த பக்கம் போயில சய 4 விட எக்ஸ் வந்து பெரிது. இந்த எக்ஸ் பக்கத்தை பாருங்க 6. எக்ஸ் பெரிது சய 4 விட. அப்ப இந்த பக்கம் இப்படி, இந்த பக்கம் வந்து இப்படி வரும். இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் வந்து வரும். அதாவது வந்து சய 4 விட இந்த பக்கம் வரப்போகுது. அந்த பக்கம் வந்துச்சுன்னா இந்த பக்கம் அதாவது வந்து எக்ஸ் சிறிதன் வந்துச்சுன்னா தான் மற்ற பக்கம் போகும். இதை விட இப்ப எக்ஸ் பக்கம் என்ன இருக்கு? பெரிதா இருக்கு. ஆகவே இந்த பக்கம் வந்து வரும். சரியா, எழுதுங்க.
ஓகே, எழுதினீங்கன்னா இவ்வளவு தான் வந்து சமநிலையில இருக்கிறது இவ்வளவு தான். இதைத்தான் சுத்தி 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 வந்து சமநிலையில கேட்க போறது வந்து இதை மட்டும்தான். அதான் உங்களை ட்ரிக் பண்ணி கேட்கறதுக்கு இருக்கும். அப்ப நீங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி கேள்வியை செஞ்சு பார்க்கணும். நான் இன்னைக்கு தொடங்க வந்தேன்னா எனக்கு முடியாம போயிட்டு